ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் விடுதியிலிருந்து பொட்டலமா உயர் ரக கஞ்சா பாக்கெட்டுகளை பறிமுதல் செஞ்சிருக்காங்க போலீஸ். இதற்கு பின்னணியில கொரியர் சேல்ஸ் மேனேஜரும் அவரோட டெலிவரி நெட்வொர்க் டீமும் இருக்கிறது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. சென்னை போன்ற மெட்ரோ சிட்டிஸ்ல எல்லா மூளை முடுக்கலையும் நம்மளால டெலிவரி ஏஜென்ட்ஸை சர்வசாதாரணமா பார்க்க முடியும். கொத்தமல்லியில இருந்து கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் வரைக்கும் இன்னைக்கு எல்லாமே டெலிவரி பார்ட்னர்ஸ் மூலமா தான் டிஸ்ட்ரிபியூட் செய்யப்பட்டு வருகிறது. ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனங்கள், உணவு டெலிவரி நிறுவனங்கள் மட்டுமில்லாம இப்ப எக்கச்சக்கமான தனிநபர்களும் கூட பார்சல் டெலிவரி சர்வீஸை அன்றாடம் பயன்படுத்திட்டு வர்றாங்க. அதன் காரணமா சிட்டி லைஃப்ல தினமும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த டெலிவரி வாகனத்துக்குள்ள கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும் மட்டும் நினைச்சிடாதீங்க. சில நேரங்கள்ல அது கஞ்சாவும் இருக்கலாம்னு பகீர் கிளப்பி இருக்கு இந்த சம்பவம். சென்னை சிட்டி முழுக்க டெலிவரி ஏஜென்ட் மூலமா கஞ்சா சப்ளை செய்யப்பட்டிருக்கிற செய்தி இப்ப ஒட்டுமொத்த காவல்துறையினரையும் அதிர்ச்சியடைய வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ராப்பகலா வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய நேர்மையான டெலிவரி பாய்ஸுக்கும் இப்ப சிக்கலை ஏற்படுத்தியது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் எதிரில் அரசு மருத்துவக் கல்லூரியோட மாணவர்கள் விடுதி இருக்கு. அங்குள்ள மாணவர்கள் சிலர் போதைப் பொருட்கள் பயன்படுத்துறதா காவல்துறையினருக்கு தகவல் சென்றிருக்கு. இதையடுத்து அதிரடியா விடுதிக்குள்ள நுழைஞ்ச போலீசார் தீவிர சோதனையில இறங்கியிருக்காங்க. அதுல விடுதியோட டவர் 3வது பிளாக்ல தங்கியிருந்த பயிற்சி மருத்துவர்களான தருண், சஞ்சய், ரத்னவேல், ஜெயன், கார்த்திக் ஆகிய 4 பேரோட ரூம்லையும் உயர் ரக கஞ்சா பாக்கெட் கண்டுபிடிக்கப்பட்டது. பிடிப்பட்ட கஞ்சா அண்டை மாநிலமான ஆந்திராவில இருந்தோ இல்ல கேரளாவில இருந்தோ வந்தது இல்லைன்னு சந்தேகமடைஞ்ச போலீஸ் அது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அப்போதான் பிளாக் மார்க்கெட்ல அந்த கஞ்சாவுக்கு நெதர்லாந்து பட்ஸ், கிரீன் பட்ஸ்ன்னு ஹைடெக் பெயர் வச்சிருந்தது தெரிய வந்திருக்கு. இந்த கஞ்சா யார்கிட்ட இருந்து வாங்கினது என்ற கேள்விக்கு 4 பேரும் ஒரு மனதா சொன்ன பேர் ரோட்னி ரோட்ரிகோ. உடனடியா அந்த நபரையும் போலீஸ் குண்டுக்கட்டா தூக்கிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. நெல்லை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட ரோட்னி சில வருடங்களுக்கு முன்னாடி பெற்றோரோட சென்னைக்கு வந்திருக்கிறார். பிரைவேட் காலேஜில் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டிகிரி வாங்கின ரோட்ரிகோ குடும்ப சூழல் காரணமா உயர் படிப்புக்கு விண்ணப்பிக்க முடியாம பல இடங்கள்ல வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்காரு. அதோட பலனா அவருக்கு தனியார் டெலிவரி நிறுவனத்துல வேலை கிடைச்சிருக்கு. இந்த சூழல்ல ரோட்ரிகோவோட தந்தை உடல்நலக்குறைவு காரணமா மரணம் அடைஞ்சிருக்காரு. இதனால அவர் ஏற்கனவே வாங்கியிருந்த 8 லட்சம் ரூபாய் கடன் பாரம் மகன் தலையில விழுந்திருக்கு. வேலையில ப்ரமோஷன் கிடைச்சு அசோசியேட் சேல்ஸ் மேனேஜரான பிறகும் வாங்குற 36,000 ரூபாய் சம்பளம் மொத்தத்தையும் வட்டிக்கே கொடுத்திருக்கிறாரு ரோட்ரிகோ. நம்ம வாழ்க்கை இப்படி வீணா போயிடுமோன்னு பயந்த ரோட்னிக்கு திடீர்னு ஒரு நாள் நாமளும் குறுக்கு வழியில சம்பாதிச்சாதான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும்னு முடிவு செஞ்சிருக்கிறார். தன்னோட அன்றாட பணியான டெலிவரி மூலமாவே கஞ்சா மற்றும் பிற போதைப் பொருட்களையும் சப்ளை பண்ணி பணம் சம்பாதிக்கலாம்னு யோசிச்சிருக்காரு. அதற்காகவே சில போதைப் பொருள் சப்ளையர்களோட பழக ஆரம்பிச்ச ரோட்னி அவர்களோட சரக்க டெலிவரி பண்ணி தர்றதா பொறுப்பேற்றிருக்காரு. இதன் தொடர்ச்சியா சிட்டில உணவுப் பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களை டெலிவரி பண்ற மாதிரி ரோட்ரிகோ கஞ்சா உள்ளிட்ட பிற போதைப் பொருட்களையும் சப்ளை பண்ணியிருக்காரு. குறிப்பிட்ட ஒரு ஏரியான்னு இல்லாம ரோட்ரிகோ வட சென்னை எண்ணூர்ல தொடங்கி சிட்டிக்கு அவுட்டர்ல உள்ள செங்கல்பட்டு வரைக்கும் அவரே டெலிவரி ஏஜென்ட்டா கஞ்சாவை சப்ளை பண்ணிட்டு இருந்ததா சொல்லப்படுது. ரோட்னி கிட்ட மேற்கொண்ட விசாரணையில
அவர் துஷ்யந்த் என்கிற நபர் மூலமா தான் போதைப் பொருள் வாங்கி கைமாற்றி விட்டதா வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம அசாம் மாநிலத்துல இருந்துதான் இந்த உயர் ரக கஞ்சா பொருட்களை சரக்கு லாரி வழியா தமிழ்நாட்டுக்குள்ள எடுத்துட்டு வர்றதாவும், இங்க வந்த பிறகு அதை தன்னோட டெலிவரி பணியின் மூலமா பல இடங்களுக்கு சப்ளை செஞ்சுட்டு இருந்ததாகவும் சொல்லியிருக்கிறார். ஒரு பார்சலை பிசிறு தட்டாம டெலிவரி செஞ்சாலே ரோட்னிக்கு அதன் மூலமா 15,000 ரூபாய் கமிஷன் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவரோட ரெகுலர் கஸ்டமர்களா மருத்துவ மற்றும் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் இருந்ததாகவும், சில நேரங்கள்ல சினிமா வட்டாரத்திற்கும் அவர் டெலிவரி செஞ்சதா சொல்லப்படுது. ரோட்னியிடமிருந்து வாக்குமூலம் பெற்ற போலீசார் இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய துஷ்யந்த் யாரு, அவருக்கு அசாம்ல இருந்து சரக்கு சப்ளை பண்ணக்கூடிய கஞ்சா மேனுஃபேக்சர் யாருன்னு டாப் டு பாட்டம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. சிட்டியோட முக்கியமான சப்ளையரா ரோட்னி கைதாகி இருக்கிறதால இப்போ அவரோட ரெகுலர் கஸ்டமர்கள் எல்லாரும் கதிகலங்கி போயிருக்காங்க. அடுத்தடுத்த விசாரணையில மேலும் பல கல்லூரி மாணவர்களும் சினிமா செலிபிரிட்டிகளும் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்தால டெலிவரி வாகனங்களையும் போலீஸ் அவங்களோட கண்காணிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறதால நேர்மையா அந்த பணியை செஞ்சுட்டு வந்த டெலிவரி பாய்ஸும் இப்ப சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறதும், அவங்க மேல காவல்துறையினரோட சந்தேக பார்வை விழுந்திருக்கிறதும் அவங்களுக்கும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு. ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.